ஆனால் நான் பொள்ளாச்சியிலேருந்து காளிமுத்துங்க. இப்போ கஞ்சம்பேட்டியில் வந்து ஒரு 3 பிள்ளைங்க வந்து சாணி பவுருக்கு அடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. நான் போனது வந்து 108 இந்த கஞ்சம்பேட்டி ஜிஹெச்சில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பொள்ளாச்சி ஜிஹெச்சில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் வந்து என் பொண்ணும் ஒன்று என்னென்னு தெரியல. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்தால் தான் அதனோட ரிசல்ட் என்னன்னு தெரியுங்க. டீச்சர்கிட்ட பேசுறதுனால நாங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டாங்க ஒரே பேச்சில். பிள்ளை வந்து நாங்கள் எங்களை ஸ்கூலுக்குள்ளே விடல, வெளியே நிற்க வைக்கிறதுனால எங்களுக்கு மன வருத்தத்தில் நாங்கள் குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கரெக்டான ரீசன் தெரியல. ஒரு மயக்கத்தில் இருந்தனால அவங்க பேச முடியலைங்க. ஸ்கூலுக்கு போகிறேன், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்களும் தெரியாது. ஆனால் பிள்ளை சாணி பவுடர் குடிச்சிட்டோன்னு டீச்சர் கூப்பிட்டதுமே நாங்கள் வந்துட்டுங்க. வாங்கி பார்த்தா போகும்போது கஞ்சம்பேட்டிக்குள்ளே பிள்ளைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போனால் எங்களுக்கு கூப்பிட்டு எந்த பதிலுமே அவங்க சொல்ல கிடையாது. இப்போ டீச்சர் என்னங்கிறாங்க, நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாலும் எங்களுக்கு பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் தானே மிஸ்ஸு கூப்பிட்டுருக்கோனுங்க. மிஸ்ஸு ஏன் எங்கள்கிட்ட கூப்பிடல? பிள்ளை தப்பு பண்ணால் எங்ககிட்ட தான் சொல்லணும். இப்போ திடீர்னு என் பிள்ளை இப்படி சாணி பவுடர் குடிச்சிட்டா என் பிள்ளைக்கு எதாவது ஆகிட்டு எனக்கு யார் தருவாங்க? என்ன காரணங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்களே. மிஸ் எங்ககிட்ட சொல்லணும் இல்லைங்க, மிஸ் தான் கேட்கணும். மிஸ் கேட்கறக்கே நீ இல்லைங்க, உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. வெளியில் வந்தால் தான் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது. மிஸ் சொன்னாதான் தெரியுங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க, பிள்ளை என்ன தப்பு பண்ணாங்க, என்ன அட்வைஸ் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு அது உள்ள ரீசன் என்னங்கிறது தெரியணுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுங்க.